உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். தேவன் என்ன சொல்றாங்கன்னா, உங்க மனசு இன்னைக்கு குளிர்ந்துடும், உங்க முகம் மலரும், உங்க முகம் சந்தோஷத்தால் அப்படியே அப்படி புது பொலிவுடன் விளங்கும் உங்க முகம். சரிங்களாங்க? யாராவது 4 வார்த்தை என் மனசை குளிர்விக்கிற மாதிரி யாராவது பேசுறாங்களாங்க? நீங்க தவிக்கிறீங்களா? தேவன் இன்னைக்கு உங்களுக்கு பனி போல் இருப்பார். சரிங்களா? எரிஞ்சு கொட்டுற தேவனை பார்க்க மாட்டீங்க, பனி போல் இருப்பார். உங்களுக்கு உங்க மனசுக்கு உங்க மனசுல உள்ள கவலையெல்லாம் அவர் குளிர்விப்பார். எரிஞ்சு போய் கிடக்குதில்ல, அவிஞ்சு போய் முகம் கிடக்குதில்ல, தேவன் உங்களை குளிர்விப்பார். அலைஞ்சு திரிஞ்சிட்டேங்க, ஒன்னே ஒன்றுக்காக அலைஞ்சு திரிஞ்சிட்டேன், எனக்கு கைட் பண்ண ஆள் இல்லை, இதுதான் பாதை, இப்படிதான் போகணும்னு சொல்ல ஆள் இல்லை, கிடைக்காம அப்படியே காஞ்சு போய் இருக்கிறேன்றீங்களா? தேவன் பனி போல் வருவார், உங்களை குளிர்விப்பார், உங்களுக்கு சந்தோஷம் வரும், உங்க சந்தோஷத்தால் உங்க முகம் மலரும். சரிங்களா? தேவன் அதற்காக தான் இன்னைக்கு வராரு, ஒரு ஏசி காத்து மாதிரி பனி போல் இருப்பார். சரிங்களா? ஆகார் காலையிலே எழுந்த உடனே அவங்க ஹஸ்பண்ட் சந்தோஷமா 4 வார்த்தை பேசலை. இனிமேல் என் கூட வாழ முடியாது, கிளம்புன்றாரு. எப்படி இருக்கும்ல, மனசு அப்படியே அவிஞ்சு போச்சு. ஒரு குளிர்ச்சி தர மாதிரி வார்த்தைகள் கிடையாது, ஒரு சந்தோஷப்படுத்துற மாதிரி வார்த்தை இல்லை அவளுக்கு. அவ பையனோட அவ வெளில போறா. ஆனா ஆகார் என்ன தப்பு பண்ணா? உட்காந்து அலைஞ்சு திரிஞ்சிட்டா. அவகிட்ட இருந்ததே ஒரு துருத்தி தண்ணீர் தான். அந்த தண்ணீரை என்ன பண்ணா, ஃபுல்லாவே ஒரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் நிழல்ல உட்காந்து ஸ்லோவா தேடி இருக்கலாம். ஆனா அவ என்ன பண்ணானா, அலைஞ்சு திரிஞ்சா. பேசபா வனாந்தரத்துல ஃபுல்லா அலைஞ்சு திரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவ உட்கார்றாங்க. நீங்க ஆதியாகமம் 21:14-15 படிச்சு பாருங்களேன். பெயர்சபாவின் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள், துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியில் கீழே விட்டாள். ஃபுல்லா அலைஞ்சு திரிஞ்சு சுத்தினா. கொஞ்சம் கொஞ்சமா உட்காந்து நிழல்ல உட்காந்து போய் தேடி இருக்கலாம். இஷ்டத்துக்கு போய் சுத்திட்டு தண்ணியெல்லாம் காலி பண்ணிட்டோன்னே தன்னுடைய பையனை அதுக்கப்புறம் நிழல்ல உட்கார வைக்கிறா. ஆனாலும் தேவன் என்ன பண்ணாரு, பாவம் அலைஞ்சு திரிஞ்சிட்டா, ஒன்றும் கிடைக்கல, காஞ்சு போயிருக்கா. அந்த இடத்துல மனித நடமாட்டம் கிடையாது. அதனால தேவதூதன் அனுப்பிட்டார். உங்களுக்கு நீங்க அலைஞ்சு திரிகிற உங்களுக்கு தேவதூதர்கள் இன்னைக்கு வருவாங்க. எங்கெங்க வேலை இருக்கு, எங்கெங்க பொண்ணு இருக்கு, எங்கெங்க மாப்பிள்ளை இருக்கு, எங்க வீடு கிடைக்கும் அப்படின்னு அலைஞ்சு திரிஞ்சிட்டீங்கள, உங்களுக்காகவே அவர் தேவதூதர்களை அனுப்புறாரு. இன்னைக்கு தேவதூதர்கள் தான் வழி கட்டுவாங்க இன்னைக்கு. சரிங்களா? ஆகாருக்கு மட்டும்தான் அனுப்புவாரா? உங்களுக்கு அனுப்ப மாட்டாரா? அனுப்புவாரு. அலைஞ்சு திரிஞ்சு எத்தனை பேர் இருக்கிறீங்க, அவங்களுக்கெல்லாம் அனுப்புறாரு. ஐயோ ஹாஸ்பிட்டலா அலைஞ்சிட்டேங்க அப்படின்றீங்களா? உங்களுக்கும் அனுப்புறாரு, தேவதூதனே அனுப்புறாரு. கரெக்டா உங்களை குளிர்விப்பார். காஞ்சு போய் கிடக்கிற உங்களை குளிர்விப்பார், உங்க முகம் மலரும். அவளுக்கு அதான் கிணறுன்னு காமிக்கிறான் அந்த தேவதூதன். அதனால அவளுக்கு அப்படியே சந்தோஷமாயிடுது. அவங்க எவ்வளோ நேரம் வெயில அலைஞ்சு திரிஞ்சிருப்பாங்கல்ல, வேத்து கொட்டி இஸ்மவேலும் ஆகாரும் அலைஞ்சு திரிஞ்சு கவலையோட உட்கார்ந்தாங்க. ஆனா தேவன் கைவிடலை. அவளுக்காக ஒரு தேவதூதனை அனுப்பி அவ மனசை குளிர்வித்தார். உங்களுக்காக ஒரு தேவதூதன் இன்னைக்கு வருவான். எதுக்காக நீங்க அலைஞ்சு திரியிறீங்களோ அந்த விஷயத்துல உதவி வரும். சரிங்களாங்க? உங்க முகம் மலரும். நீங்க நன்றி சொல்வீங்க தேவனுக்கு. நீங்க வேரூன்றி நிற்பீங்க. உங்களை யாரும் அசைக்க முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.